தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அறத்தின் குரல் வரிசையில் இன்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்க்கவிருக்கிறோம். மகாபாரதத்தில் ஆன்றோர்களுடைய சான்றோர்களுடைய வயதில் மூத்தவர்களுடைய ஆசி எவ்வளவு வலிமை நிறைந்தது, அதை எவ்வளவு கடினப்பட்டேனும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அன்று பாஞ்சாலி தனித்திருந்தாள். போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களில் ஒரு நாள் திடீரென்று ஒற்றர்கள் மூலம் அவளுக்கு ஒரு செய்தி வந்தது. அன்று இரவு பீஷ்மர் ஒரு பெரிய சபதம் செய்திருக்கிறார். துரியோதனன் தன்னை சந்தேகப்படுவதால் மறுநாள் பஞ்சபாண்டவரின் அணி அல்ல நான் உன்னுடைய சேவகன், எனவே மறுநாள் 5 பாண்டவர்களையும் நான் கொல்வேன், இது நிச்சயம் என்று சொல்லி அவர் சபதம் செய்திருக்கிறார் என்கிற செய்தி திரௌபதியை எட்டியது. அப்படி திகைத்து போனாள். பீஷ்மர் மாவீரர், அர்ஜுனன் போன்றவர்களுக்கு இணையான, அவர்களுக்கே குருநிலையில் இருந்த ஒரு பெரிய வீரர். அவர் ஒரு சபதம் செய்திருக்கிறார். பீஷ்ம சபதம் என்பது கட்டாயம் நிறைவேறும். அப்படியானால் நாளை என்ன ஆகும்? 5 பாண்டவர்களும் காலமாகி விடுவார்களா? எப்படி இந்த இக்கட்டிலிருந்து தப்பிப்பது என்று யோசித்த திரௌபதி வழக்கம்போல் கிருஷ்ணா என்று கதறினாள். அவளை என்றும் காக்கிற கண்ணக்கடவுள் அவள் முன் தோன்றினான். கண்ணனிடம் அவள் சொன்னாள், இப்படி ஒரு சபதம், நாளை பீஷ்மர் என்னுடைய 5 கணவர்களையும் கொல்லப்போகிறார், இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்று அவள் கேட்டாள். கண்ணன் யோஜனையோடு சொன்னான், உண்மைதான், பீஷ்மர் ஒரு சபதம் செய்தால் அது கட்டாயம் நிறைவேறிவிடும், என்ன செய்வது என்று கண்ணன் கேட்டான். திரௌபதி கேட்டாள், இதற்காக உன்னை அழைத்தேன், இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அதற்கான வழியை சொல் என்று கேட்டாள். கண்ணன் சொன்னான், அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. விதி எப்படி இருந்தாலும், என்ன நடப்பதாக இருந்தாலும், உயர்ந்த சான்றோர்களிடம் வணங்கி ஆசி பெற்றுவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலனானது வருகிற எந்த ஆபத்தையும் தடுத்துவிடும். அதுதான் ஒரே வழி என்று கண்ணன் வழி சொல்லிக் கொடுக்கிறான். பாஞ்சாலி ஒரு வழி கிடைத்து விட்டதே, அடுத்த கேள்வி கேட்கிறாள். அப்படிப்பட்ட உயர்ந்த சான்றோர் யார் என்பதையும் கிருஷ்ணா நீயே சொல்லேன், அந்த சான்றோர் காலில் விழுந்து நான் ஆசி பெற்று விடுகிறேன் என்று சொல்கிறாள். கண்ணன் நகைத்து கொண்டே சொல்கிறான், எனக்கு தெரிந்து ஒரு ஆசி வழங்கினால் கட்டாயம் அந்த ஆசி பலிக்கக்கூடிய மிக உயர்ந்த சான்றோர் ஒருவர் உண்டு, அவர் பெயர் பீஷ்மர் என்று சொல்கிறான் கண்ணன். பாஞ்சாலி திகைக்கிறாள். சபதம் செய்திருப்பவரே பீஷ்மர், அவரிடம் போய் எப்படி ஆசி கேட்பது? கண்ணன் அந்த வழியை சொல்லித் தருகிறான். நாளை அதிகாலை புறப்படு, கங்கை கரையில் சந்தியாவந்தம் செய்வதற்காக கருக்கலில் பீஷ்மர் புறப்பட்டு வருவார். இருள் பிரியாத நேரமாக இருக்கும். அப்போது போய் பீஷ்மர் முன் நின்றால் நீ யார் என்று அவருக்கு தெரியாது, முகம் தெரியாத இருள் நிலவும். அவர் காலில் விழுந்து வணங்கி நீ ஆசி கேட்டுக்கொள், அவர் உன்னை தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசி வழங்கினால் உன்னுடைய 5 கணவர்களும் பிழைத்து விடுவார்கள் என்று சொல்லித் தருகிறார். பாஞ்சாலி உடன்படுகிறாள். மகிழ்ச்சியோடு நாளை கட்டாயம் அப்படி செய்கிறேன் என்று சொல்கிற போது கண்ணன் சொல்கிறான், ஏன் என்று இப்போது கேட்காதே, பிறகு நான் விளக்குகிறேன். போகிற போது மறக்காமல் கால் கொலுசுகள் 2ஐயும் அணிந்து கொண்டு போ என்று கண்ணன் அறிவுறுத்துகிறான். இது எதற்கென்று தெரியவில்லை. கொலுசுகளை அதிகாலையில் எழுந்து அணிந்து கொண்டு, தலையை முக்காட்டால் போர்த்தி கொண்டு, முகம் தெரியாமல் ஓரளவு மறைத்து கொண்டு, குனிந்த தலையோடு கங்கை கரையில் நடந்து செல்கிறாள் பாஞ்சாலி பீஷ்மரை தேடியபடி. பீஷ்மர் படித்துறையில் இந்த சந்தியாவந்தனத்தை முடித்துவிட்டு மெல்ல மேலேறி வருகிறார். இருள் முழுவதுமாக விலகவில்லை. எதிரே ஒரு பெண். அவர் பெண்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். அவரும் தலையை குனிந்து கொள்கிறார். பாஞ்சாலி அவர் காலில் விழுந்து வணங்குகிறாள். தீர்க்க சுமங்கலி பவ என்கிறார் அவர். மறுபடி விழுந்து வணங்குகிறாள். தீர்க்க சுமங்கலி பவ என்று யோஜனையோடு சொல்கிறார். இப்படி 5 முறை விழுந்து வணங்குகிறாள். அவர் திகைத்து போய், ஏன் பெண்ணே, நீ முதல் முறை வணங்கிய போதே உன்னை வாழ்த்தி விட்டேனே, ஏன் 5 முறை வணங்குகிறாய் என்று கேட்பதற்குள் மெல்ல சூரியனும் மேலெழுந்து ஒளி வருகிறது. பாஞ்சாலி முகத்தை நிமிர்த்தி சொல்கிறாள், எனக்கு 5 கணவர்கள் என்பதால்
5 முறை வணங்கி உங்கள் ஆசையை பெற்றேன் என்கிறாள். பீஷ்மர் திகைத்து போகிறார். சிரித்து கொண்டே கேட்கிறார், என்னுடைய ஆசையின் மூலம் என்னுடைய சபதத்தை முறியடித்து விடலாம் என்கிற உன்னத ரகசியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று கேட்கிறார். திரௌபதி மலர்ச்சியோடு சொல்கிறாள், எல்லா சூட்சுமங்களையும் எல்லா அறநெறிகளையும் எனக்கு கற்றுத்தருகிற என்னுடைய கண்ணன் தான் இதையும் சொல்லிக் கொடுத்தான் என்று சொல்கிறாள். பீஷ்மர் சிரித்து கொண்டே நடக்கிறார். இனிமேல் அந்த சபதம் பலிக்காது. திரௌபதி கண்ணனை மறுபடி சந்திக்கிறாள். அது சரி கண்ணா, நீ சொன்னபடி எல்லாம் நடந்தது என்றாலும் ஏன் கொலுசு போட்டு கொண்டு போக சொல்லி வற்புறுத்தினாய் என்று கேட்கிறாள். கண்ணன் நகைத்து கொண்டே சொல்கிறான், அடி பெண்ணே, நீ வருவது பெண்தான், வேறு யாரும் அல்ல என்று அவருக்கு தெரிய வேண்டும். இருளில் ஒரு மனித உருவம் வருவது தெரியும், ஆனால் அது ஆணா பெண்ணா என்று சரிவர தெரியாது. எனவே நீ பெண்தான் என்று அவருக்கு தெரிவதற்காகத்தான் கொலுசு அணியச் சொன்னேன். கொலுசின் சப்தத்தை கேட்டதுமே அவர் முடிவு செய்திருப்பார், இது யாரோ பெண் என்று. அதனால் இங்கிருந்து கூட பார்த்திருக்க மாட்டார். உன்னுடைய விருப்பம் பலித்து விட்டது என்று கண்ணன் சொன்னபோது திரௌபதியும் பஞ்சபாண்டவர்களும் மிகுந்த ஆனந்தமடைந்தார்கள். எனவே நம்முடைய இல்லங்களில் இருக்கிற பெரியவர்கள், தாய் தந்தை, வயதில் மூத்தவர்கள் இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறுவது என்பது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். நமக்கு வரக்கூடிய இன்னல்களை அது தவிர்த்து விடும். வீட்டில் முதியவர்கள் இருந்தால் எங்காவது வெளியே புறப்பட்டு செல்கிற போது அவர்களை வணங்கி ஆசி பெற்று வெளியே செல்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு மரபு முன்பு இருந்தது. இப்போது அத்தகைய மரபுகள் அதிகம் பின்பற்றப்படுவதில்லை. அதன் மூலம் இன்னொரு சௌகரியமும் நேர்கிறது. பெற்றோருக்கு தாங்கள் தனித்து விடப்பட்டோம் என்கிற எண்ணம் இல்லாமல் பிள்ளைகள் தங்களை மதித்து நடக்கிறார்கள் என்கிற வகையில் அவர்களுக்கு ஒரு வாழ்வில் பிடித்தமும் நம்பிக்கையும் தோன்றும். இதையெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகையால் பெரியோர்களை மதிப்போம், அவர்களை வணங்கி அவர்களிடம் ஆசி பெறுவோம்.